ஹலோ, டேஸ்டியான கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கடையலுக்கு பருப்பு ஆட் பண்ணுறனால பெருங்காயம் இந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும். நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி இந்தளவு சாஃப்டானோன்னாடி நம்ம நெக்ஸ்ட்டு கீரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அது கீரையே தண்ணி விட்டு வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணலாம். நான் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு 2 பூண்டு பல் போட்டு வேக வச்சு மசிச்சு இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆச்சுன்னா கீரை மீதி இருக்கிற பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அவ்வளோதான், டேஸ்டியான கீரை கடையல் ரெடி. இந்த கீரை கடையலை நீங்கள் சாதத்தோடு நெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.